பிரகதி, பிரகதி, பிரகதி நில்லு. என்ன? நான் ஃபோன் பண்ணாலும் அவாய்ட் பண்ணுவ, எங்க பார்த்தாலும் திரும்பி பார்க்காம போயிடுவ. இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்க? பிரகதி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன எப்பவும் போல கிருஷ் நல்லவன் இல்ல, அவனை மறந்துருன்னு சொல்ல போறியா? அதானே? அவன் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் அவனை எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அவனை லவ் பண்றேன். அவனை மறந்துருன்னு சொல்ல போற. அவன் ஒருவேளை கெட்டவனா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு முழுசா நல்லவனா மாத்திடுவேன். போதுமா? இவ என்ன சொன்னாலும் மாற மாட்டா போல. ஆபத்துக்கு போய் சொன்னா பாவல்லன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பேசாம நாமளே இவளை லவ் பண்றோன்னு போய் சொல்லிடலாமா? என்ன ரஞ்சித் யோசிக்கிற? இல்ல, யோசிக்கல. என்ன சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம தடுமாறுறேன் பிரகதி. நீ எதுவும் சொல்ல வேணாம் ரஞ்சித், கிளம்புங்க. அது இல்ல பிரகதி, அது அதான் கிருஷ் நல்லவர் இல்லைன்னு சொல்ல வர, அதானே? கிளம்புங்க. அது இல்ல பிரகதி. பின்ன என்ன? பிரகதி, நான் மனசு மாறிட்டேன். இனிமே கிருஷ்ண நான் லவ் பண்றதை தடுக்க மாட்டியா? ஐயோ, அது இல்ல பிரகதி. பின்ன என்னதான் உன் பிரச்சனை? நான் உன்னை லவ் பண்றேன் பிரகதி. என்ன சொல்ற நீ? ஆமா, நான் உன்னை லவ் பண்றேன் பிரகதி. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா. நம்ம எதிர்பார்த்தது நடக்குது. சும்மா கிருஷ்ண லவ் பண்றேன்னு சொன்னதுக்கே எப்படி மனசு மாறிட்டான் பாரு. சரி, இவ லவ் உடனே ஏத்துக்கிட்டா நல்லா இருக்காது. கொஞ்சம் டிராமா ஆடி ஐயாவை கலங்க வைக்கலாம். என்ன பிரகதி, எதுவும் பேச மாட்டியா? உங்ககிட்ட தான் சொல்றேன், என் லவ்வை ஏத்துக்க பிரகதி. ரஞ்சித், என்ன விளையாடுறியா? நீ என்ன வேணான்னு சொன்னதும் நான் உன்னை மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டேன். இன்னொருத்தர நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன லவ் பண்றேன்னு சொன்னா அவனை என் மனசுல இருந்து எடுத்து போட முடியுமா? சொல்லு.